ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாப்பா சமையல். இன்றைக்கி நம்ம ஈரோடு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், தனியா பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், வெங்காயம், தக்காளி, சோம்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி. அரைக்க தேவையான பொருட்கள்: தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுப்பில் கனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுங்க. 25 ml ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் சூடானதும் சோம்பு ஃப்ரை ஆனோடனே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அது போட்டு தாளிச்சிருங்க. வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய். எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் தக்காளி ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட போகிறோம். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வரும். இப்போது இந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் சொன்னேன் இல்லையா, அது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. சிக்கனும் வெந்துருச்சு. இந்த அரைச்சதை அப்படியே ஊற்றி தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி நிறையவே ஊற்றுங்க. அப்போ தான் அது கொதித்து கம்மியாகும், கெட்டியாகும்.
கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஈரோடு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரெடி. எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.